பெருமாள்மணி, உங்களிடமிருந்தே தொடங்குறேன். தொகுதி மறுவரையறை, அதற்குள்ளே இருக்கிற டெக்னிக்காலிட்டிஸ் அது வேறொரு தளத்தில் பேச வேண்டியது. ஆனால் அது தொடர்பான ஒரு கேள்விக்கு அரசியலில் நிரந்தர நண்பனும் இல்லை, எதிரியும் இல்லை அப்படின்னு ஏன் திமுக தரப்பிலிருந்து சொல்கிறாங்கன்றது உடனடியாக மாணிக்கம் தாகூர் இதை தான் நாங்கள் எதிர்பார்த்தோம், நடக்க போகிறத சொல்லியிருக்காங்கன்னு சொல்கிறாருல்ல. என்ன நடக்குது? திமுகவோட திட்டம் தான் என்ன? திமுக இப்போ மத்தியில் அந்த ஒரு முக்கியமாக அந்த டீலிமிட்டேஷன் நடந்து தான் ஆகும். ஏன்னா அரசியல் சாசனப்படி நீங்கள் அப்படி நடக்காமல் இருக்கணும்னாலும் அதுக்கு ஒரு சட்டம் கொண்டு வரணும். ஏன்னா அரசியல் சாசனம் அதை நடத்தணும்னு ஒவ்வொரு சென்சஸுக்கு அப்புறமும் அதை பண்ணணும்னு சொல்லுது. நீங்கள் அப்படி ஒரு சென்சஸ்க்கு அப்புறம் 25 வருஷம் பண்ண வேண்டாம்னு ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க. திரும்ப ஒரு 25 வருஷம் பண்ண வேண்டாம்னு ஒரு சட்டம். இப்போ அப்படி ஒரு சட்டம் இல்லை. அப்போ டீலிமிட்டேஷன் நடக்க தான் போகுது. அப்போ இதில் திராவிட முன்னேற்ற கழகம் இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஆளுங்கட்சியாக இல்லைன்னா கூட மத்தியில் அவங்களுக்கு 32 எம்பி இருக்காங்க. 22 + 10 இருக்க 32 எம்பி இருக்கும்போது இதை வச்சு அவங்க எந்த அளவுக்கு அவங்களுடைய அரசியல் நகர்வுகளை பண்ண முடியுமோ அதை நிச்சயமா பண்ண தான் செய்வாங்க. என்ன பண்றாங்க? ஆனா அதுக்காக அவங்க பாஜகவோட கூட்டணிக்கு போயிடுவாங்க, இந்த ஒரு மசோதாவை பிடிச்சுக்கிட்டு கூட்டணிக்கு போயிடுவாங்க அப்படிங்கிறத நான் நம்பலை. ஏன்னா அதற்கான வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா இந்த மசோதாவை பொறுத்த அளவில் மத்தியில் ஆளுகிற என்டிஏ அரசுக்கு திமுக தேவையா இல்லை திமுகவுக்கு என்டிஏ தேவையான்னு பார்த்தீங்கன்னா என்டிஏ அரசுக்கு தான் இன்னைக்கு திமுக தேவை. ஏன்னா அது 2/3 மெஜாரிட்டி தேவைப்படுறதுனால இவங்க நிச்சயமா தேவை. அப்ப இந்த வாய்ப்பை அரசியல் ரீதியா திமுக மாதிரியான ஒரு பெரிய கட்சி நிச்சயமாக பயன்படுத்த தான் செய்வாங்க. அதை அரசியல் ரீதியா பயன்படுத்துவாங்களே தவிர அதை கூட்டணிங்கிற இடத்துக்கு நகர்த்த வேண்டிய தேவை என்ன இருக்கு? இப்ப எதுவும் தேர்தல் இப்ப வருதா? இல்ல, கூட்டணின்றது கூட வேண்டாம். ஒரு எதிரி அப்படின்ற இடத்திலிருந்து கொஞ்சம் நகர்றாங்க, நண்பன்ற இடத்துக்கு கொஞ்சம் நகர்றாங்க, அப்படி புரிஞ்சுக்கலாமா? இப்படி விலகி அங்க நகர்றாங்கன்னு சார். அவங்க முழுக்க 2026 தேர்தலில் பாஜகவை தான் முழுக்க பொசிஷன் பண்ணாங்க. பாஜகங்கிறத விட மத்திய அரசு எதிர்ப்பு அப்படிங்கிறது தான் நாமே இந்த அரங்கத்தில் பலமுறை பேசியிருக்கோம். மத்திய அரசு எதிர்ப்பு அப்படிங்கிறது தான் பிரதானப்படுத்தி அவங்க ஒரு அரசியலை முன்னெடுத்தாங்க. ஆனால் அது தேர்தலில் அவங்களுக்கு கை கொடுக்கல. அந்த அரசியல் அவங்களுக்கு தேர்தலில் கை கொடுக்கல. அப்போ இன்றைக்கு தமிழ்நாட்டில் பாஜக எதிர்ப்பு அரசியல் அப்படிங்கிறத என்னவா இருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. இன்னைக்கு பாஜக ஒரே ஒரு சட்டமன்ற உறுப்பினரோட இருக்கு. அவங்க வாக்கு சதவீதம் 4% கீழே இருக்கு. அப்போ பாஜக தாவேகாவினுடைய வருகைக்கு பிறகு, தாவேகாவினுடைய எழுச்சிக்கு பிறகு பாஜக எதிர்ப்பு அரசியல் என்னவா இருக்குன்னு திமுக தன்னை மதிப்பீடு பண்ணுமா பண்ணாதான்? இல்ல, அது ஒரு சுய மதிப்பீடு தானே. ஆமா, அதுல பிரச்சனை இல்லை. ஆனா இந்த கேள்விக்கு நிரந்தர நண்பனும் இல்லை, நிரந்தர பகைவனும் இல்லைன்னு சொல்றது இருக்குல்ல, அது என்ன எதிர்விளைவுகள், அது என்ன அரசியல் உரையாடலை 2019 தேர்தலில் இருந்து மிக தீவிரமான பாஜக எதிர்ப்பு, மத்திய அரசு எதிர்ப்பு, இன்னும் சொல்ல போனா ஐயா மோடி எதிர்ப்புங்கிறது அவங்க ரொம்ப தீவிரமா கையில வச்சிருந்தாங்க. சரி. ஆனா அது அவங்களுக்கு மிக முக்கியமான காலகட்டமான 2026 தேர்தலில் அவங்களுக்கு கை கொடுக்கல. அப்ப அதற்கு பிறகு இந்த நிரந்தர நண்பனும் இல்லை எதிரியும் இல்லைன்னு சொல்றதெல்லாம் அரசியல்ல சாதாரணமாக சொல்லக்கூடிய சொற்கள் தானே தவிர இது அவங்க கூட்டணிக்கு இது எப்படி இட்டு செல்லும்? இந்த மாணிக்கம் தாகூர் அவர் என்ன பொசிஷன் பண்றாங்க? அவங்க இன்னைக்கு திமுக கூட்டணியில இருந்து அவங்க வெளியே வந்திருக்காங்கல்ல. அவங்க தங்கள் தரப்பை நியாயப்படுத்துறதுக்கு, ஏன்னா இதுல திமுக காங்கிரஸ் வெளியே போங்கன்னு சொல்லிச்சா? இல்ல காங்கிரஸ் தானே வெளியே போனாங்க. இதுல ஒன்று கவனிங்க, திரு அழகிரி அவர்கள் பேட்டியில பேசுவதா இருக்கட்டும், மாணிக்கம் தாகூர் பேசுவதா இருக்கட்டும், பிரவீன் சக்கரவர்த்தி பேசுவதா இருக்கட்டும், ராகுல் காந்தி கூட அவர் ஒரு கொஞ்சம் நகர்ந்து எட்டப்பர்கள்ன்ற இடத்துல கிட்டத்தட்ட காங்கிரஸ் திமுகவை பாஜக தள்ளுற தன்மை இருந்துகிட்டே இருக்கு. ஆமா சார், நீங்க ஏன் தள்ளுற? கரெக்டா சொல்றீங்க. அவங்கள நியூட்ரலா கூட வச்சுட்டு நாளைக்கு போகலாம் இல்ல, ஏன் தள்ளுறாங்க? ஏன்னா இவங்க விட்டுட்டு வந்தது இவங்க இல்ல, இவங்களுக்கு ஒரு குற்ற உணர்வு இருக்குல்ல சார். போன 2025 டிசம்பர்ல இருந்து என்ன நடந்தது? திமுக எதிர்ப்ப காங்கிரஸுக்குள்ளேயே ஒரு அணி பேசிக்கிட்டே இருந்தது. ஆனா அது அவங்க கூட்டணி பேச்சுவார்த்தையிலையோ இல்ல தொகுதி பங்கீட்டிலேயோ அவங்களுக்கு அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு பலன் தரல. அது ஒரு சிறிய அளவுல தான் பலன் தந்தது. பிறகு என்ன நடந்தது? அன்றைக்கு அப்படி ஒரு கழக குரலினுடைய குரலாக இருந்த ஐயா மாணிக்கம் தாக்கூர் இன்றைக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவராக இருக்கிறார். அதில் ஒரு முக்கியமான அங்கம் வகித்த ஐயா பிரவீன் சக்கரவர்த்தி தாவேக ஆதரவோடு இன்றைக்கு ராஜ்யசபா உறுப்பினராக இருக்கிறார். அப்ப இவங்க எல்லாம் இந்த குரல், இந்த காங்கிரசிடமிருந்து வரக்கூடிய இந்த திமுக எதிர்ப்பு குரல்ங்கிறது இன்னைக்கு வர்ற குரல் இல்ல, இது 2025 டிசம்பர்ல இருந்து இருக்கிற குரல். அதுல வித்தியாசம் என்னன்னா, காங்கிரஸ் திமுகவை எதிர்க்குது, எங்களை சரியா நடக்கலன்றது வேற. இப்போ திருமாவளவன் அவர்கள் பேட்டி கண்டா என்ன சொல்றாருன்னா, திமுகவும் எதிர்க்கும்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு எல்லாம் என்ன ஒரு ஆசை இருக்குன்னா, பாஜக எதிர்ப்புலேயே திமுக இருக்கட்டும்,
பின்னாடி பல கணக்குகள் கூட இருக்கலாம். காங்கிரஸ் அப்படி நினைக்கலாம்ல, பாஜக எதிர்ப்பிலே இருந்தா நாளைக்கு கூட அவங்களுக்கு அந்த ஸ்பேஸ் பயன்படும். ஆனா அவங்க வந்து இது உங்க நண்பன் பிஜேபி, நாங்க அப்பயே சொன்னோம் இவங்க நாடாளுமன்ற கூட்டத்தொடர்ல ஓட்டு போட போறாங்க அப்படின்னு ஏன் பேசுறாங்க சார்? திமுக மேல திமுகவுக்கு ஒரு அரசியல், ஒரு பொலிட்டிக்கல் கலர் கொடுக்கிறதுக்கு காங்கிரஸ் விரும்புது. காங்கிரஸ் விரும்புகிற பொலிட்டிக்கல் கலரை எப்படி திமுக எடுக்கும்? தமிழ்நாட்டுல யார் பெரிய சக்தி? அல்லது நரேட்டிவ் பாலிடிக்ஸ்ல யார் பெரிய ஆளு? நீங்க காங்கிரஸ் வந்து ஒரு கலரை வந்து திமுக கொடுத்துட முடியுமா? காங்கிரஸ் ஒரு கலரை பெயிண்ட் பண்ணுதுன்னா திமுக அதை வாங்குமா? அப்ப திமுகவோட திட்டம் என்னவா? திமுக ரொம்ப தெளிவா சொல்றாங்கல்ல, அவங்க ஆரம்பத்துல இருந்தா இது ஒரு ஃபேர் டீலிமிட்டேஷன்ங்கறாங்க. இப்ப அன்றைக்கு ஐயா திருச்சி சிவா என்ன சொல்றாரு? அதனுடைய உட்கூறுகளை நாங்க பாக்குறோம். அவங்க ஒரே ஒரு இடத்துல தானே சார் நிக்கிறாங்க. 7.18% தமிழ்நாட்டுக்கான பங்கு. அந்த சதவீதம் டிஸ்டர்ப் ஆகாம நீங்க டீலிமிட்டேஷனை கொண்டு வந்தீங்கன்னா அதை ஏத்துக்கிறதுல அவங்களுக்கு சிக்கலே இல்ல. தமிழ்நாட்டுடைய பங்கு குறைஞ்சிடக்கூடாதுங்கிறாங்க. அப்ப தமிழ்நாட்டினுடைய குரலாவும் இவங்க இருப்பாங்க. அதே நேரம் மத்தியில் இந்த அரசியல் சூழ்நிலை மாறி வருவது, பிஜேபியோட விலகியும் இருப்பாங்க. பிஜேபியோட கூட்டணிக்கு போக மாட்டாங்க. ஆனா எந்த அளவுக்கு நட்பாக இருப்பாங்கன்றத நிச்சயமா ரொம்ப புத்திசாலித்தனமா முடிவெடுப்பாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன்.